இதுதான் அந்த லொகேஷன் வந்தாச்சு. Are you ready? Yeah, ready. ஸ்பெல்லிங் தெரியுமா? தெரியுது, நீ மூடு. 10 years before actually பைக் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து எனக்கு டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகி பெயின். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங் எடுங்க, எப்படி இருக்கு? இது நீங்க அடிச்சீங்களா பொண்டாட்டி அடிச்சலா? ஆடா உங்களுக்கு ஏதாவது கோவம்னா சொல்லிடுங்க. ஹாய் டூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் மட்டும் வந்து ஹாய் சொல்கிறவங்களுக்கு விவேக் வந்து குளிச்சிட்டு இருக்கா இப்போதான். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ட்ராஜடியான வீடியோ தான். என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி விவேக்கை வந்து எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது மேபி தெரிஞ்சிருக்கும். என்னன்னா வந்து அவன் ரேசிங்லாம் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா சார் வந்து போய் தலைகீழ கிரவுண்டில் லேண்ட் ஆனோம். அதாவது தலை போய் டைரெக்டாக கிரவுண்டில் லேண்ட் ஆச்சு. நல்ல வேலை அவன் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது சேஃப்டி கியர்ஸ்லாம் போட்டிருந்தனால வந்து அடிபட்டுச்சு. பட் ஆனால் அந்த அடிபட்டனால தான் இப்போ பிரச்சனையே ஆக்சுவலாக. பட் என்னென்னா அதாவது என்ன சொல்கிறது உயிருக்கு ஆபத்து அப்படின்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து அந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருந்த ஒரே ரீசன்னால. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அவன் தலைகீழ இது பண்ணும்போது போய் அடித்த அந்த இதுக்கு வந்து அவனுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஆச்சு. அண்ட் வந்து என்னென்னா இந்த மெயினாக இந்த சர்வைக்கல் இந்த டிஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ரெஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட அப்போவே வந்து ஒரு 1 வீக் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க நார்த்தில் இருக்கும்போது. ஸோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அங்கே இருந்துட்டு அப்புறம் ஒரு அந்த 1 வீக் அங்கே ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் ஓகேவா ரெடி ஆயிட்டான். ஸோ அந்த பிரச்சனை வந்து அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா முடியே கிடையாது. அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அதோட சுயரூபத்தையே காட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சுன்னா அவனுக்கு வந்து அப்பப்போ வந்து சர்விக்ஸில் இந்த பேக் பெயின் இருக்கும், நெக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான். பட் சொல்லுவான், அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகும், அதுவே திரும்ப சொல்லுவான், செட்டில் ஆகும். அப்போல்லாம் போய் டாக்டர்ஸ் பார்க்கும்போது ஓகே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை ஏதாவது என்ன சொல்கிறது சர்ஜரிஸ் கூட நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சர்ஜரி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இப்போ ரைட் நவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அவனுக்கு வந்து பயங்கரமாக பெயின் வந்து அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு வந்து லிட்டரலி நாங்கள் வந்து சேலம்லேருந்து கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் போகிறோம் வேற ஒரு ஊருக்கு. அவனால் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கூட கார் ஓட்ட முடியல. இவ்வளோ பெயின். இங்கிருந்து வந்து இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஐயோ என்னடா ஷாக் அடிக்குதுன்னுலாம் சொன்னா ஏதாவதுன்னா அந்த கம்ப்ரஸ் ஆச்சு தான் வந்து ஷாக் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா இருக்க பிரச்சனை வந்து பெருசா போயிட்டே இருக்கு, இதை வந்து இந்த தடவை பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து இன்ஸ்டால கூட நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் ஸ்டோரி போட்டிருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய பிளேஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் போகிற பிளேஸ் வந்து நிறைய பேர் வந்து காமனாக சென்னையில் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே போய் வந்து எனக்கு இந்த பிரச்சனை சரியாச்சு, சிமிலரான ப்ராப்ளம்ஸும் சரியாச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே போய் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி மாதிரி லைக் அந்த 2-3 ஆர்ட்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து சரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய நான் திரும்ப அந்த பேஜ் பற்றியும் நான் பார்த்தா நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. சரி ஓகே இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளம்பி அங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன கதை ஏது டாக்டர் என்ன சொல்கிறாங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கலாம் வந்து பார்ப்போம். ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஸோ நீங்களும் வந்து இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக அவனுக்கு வந்து ரிலீவ் ஆகிடணும்னு சொல்லி நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு தெளிவாக என்ன பண்ணும் ஏது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி இந்த பிரச்சனையை வந்து ரூல் அவுட் பண்ணாதான் வந்து எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். சரி அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். ஹாய் டூடி, நான் தான் விவேக். நான் முகேஷ். உங்களோட போன்குள்ள சத்தியமா சரி வரல. நான் தீப். சரி டூடிஸ் இங்க என்ன சொல்லுது தீப் இங்க என்ன சொல்லுது? அங்க போய் என்ன சொல்றாங்க விவேக் அங்கேயும் உனக்கு ஆபரேஷன் சொன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆபரேஷன் தியேட்டர்ல மீட் பண்ணலாம். வேற ஆப்ஷனே இல்ல. ரொம்ப கவலையா இருக்க. போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுதான் அந்த லொகேஷன் வந்தாச்சு. Are you ready? Yeah, ready. கழுத்தை ஸோ தெரப்பி ரூம் இங்கே தான் இருக்குது. அப்படியே ரிசப்ஷனில் ஒரு புக்கிங் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பெல்லிங் தெரியுமா? தெரியுது, நீ மூடு. சைனுக்கு மட்டும் வந்துட்டேன்.
ஆமா ரெடி பண்ணலாம் இங்க பார்த்தா கண்டிப்பா ரெடி பண்ணிருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்றோம் உங்களுக்கு காமிக்கிற வெயிட் பண்ணுங்க. நான் வந்தோடனே பெட்ல படுத்துக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டு போல. படுக்க ரெடியோ கதை தாண்டி இருக்க படுக்கிறதுக்கு ரெடியா வந்துட்ட போலன்ற. டாக்டர் மீட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. நம்மளாவே அப்ப நீங்க சேர்ல வந்து உட்கார்றா. வாய்ப்பில்லை ராஜா. நிறைய பேர் கேட்பீங்க ரேசிங் பண்றது ஏன் விட்டீங்க ஒரு வீடியோமே பார்க்கலையே அப்படின்னு. ரீசெண்டா யாரோ என்ன பார்க்கும்போது கேட்டாங்க, நான் உங்களை ரேசிங்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்றேன், ஆனா நீங்க இப்போ ஒரு வீடியோவும் போட மாட்டீங்க, ஒரு போட்டோவும் போட மாட்டீங்க, ஏன்? என்னென்ன சொல்றான் பாருங்க. இதனாலதான் நான் ரேசிங் பண்ணல. நான் பைக் ஓட்டதே கம்மி பண்ண ரீசன் இதனாலதான். ஆக்சுவலி இது அந்த வீடு இந்த மேல அந்த ஓடு பீஸ்ஃபுல்லான ஒரு பீஸ். நீ வெளியே அதான் சொல்லணும். ஹாஸ்பிட்டல் அந்த ஃபீலே இல்ல. ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஸோ எனக்கு என்னன்னா 10 years பிஃபோர் ஆக்சுவலி பைக் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து எனக்கு டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகி பெயின். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லா நம்னஸ். எனக்கு இந்த சைடு ஃபுல்லா நம்ம ஆகுது. இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே நம்ம லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல ஆமா பெயின் இருக்காது. நான் பிரஸ் பண்றப்போ ஒரு மாதிரி நர்வ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே பிரஷர் இந்த பக்கம் கொடுக்குறேன். இருக்கு பட் அந்த அளவுக்கு இல்லை. இந்த பக்கம் அதிகமா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. நீங்க ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துருக்கீங்களா? ஆக்சுவலி ஒரு 5-6 சர்ஜன் டாக்டர் அண்ட் சர்ஜன் நியூரோ சர்ஜன் கிட்ட எல்லாம் போனேன். ஸோ எல்லாரும் சொல்றது என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ வேற ஆப்ஷனே இல்லை. அண்ட் அப்போதைக்கு பெயின் கில்லர்ஸும் கொடுத்தாங்க. பட் பெயின் கில்லர்ஸ் போடுற வரைக்கும் பெட்டராக இருக்கு. பட் முடிஞ்ச உடனே திரும்ப ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலி முன்னாடி சொன்னேன் இல்லையா, எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா C7 T1 ஒரு மிஸ்அலைன்மெண்ட். அது வந்து அந்த ஆக்சிடென்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த டைமில் ஏற்படுத்திக்கலாம். ஸோ அந்த மிஸ்அலைன்மெண்ட் என்ன பண்ணுன்னா அந்த சைடில் போகிற நரம்பு வந்து எந்த இடத்துல பிஞ்ச் ஆகுதோ அந்த சைடு போகிற நரம்போட போகிற பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு வலியோ இல்லை நம்னஸோ கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மிஸ்அலைன்மெண்ட்டை சரி பண்ணி சுற்றி இருக்கிற தசை இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு OMT கைரோப்ராக்டிக் டெக்னிக் மூலியமாக ஸ்பைனோட அலைன்மெண்ட்டை சரி பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை வராது. ஸோ இந்த மிஸ்அலைன்மெண்ட் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற நரம்பை வந்து போய் அழுத்த ஆரம்பிக்கும். அழுத்தின உடனே நரம்பு போகிற பகுதி எல்லாமே வலி அப்படி இல்லைன்னா நம்னஸ் வராது. மெயினான பிரச்சனை இதுதான். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு சுற்றி இருக்க தசை எல்லாமே வர்மா மூலயமா தசை இருக்கிறது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு OMT கைரோப்ராக்டிக் டெக்னிக் மூலயமா ஸ்பைனல் அலைன்மெண்ட்டை நார்மல் பண்ணுறது மூலிமா இந்த பெயின்லேருந்து வெளியில் வரலாம். மொத்தம் 7 to 14 சிட்டிங்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 7 வந்து வீக்லி த்ரைஸும், செகண்ட் 7 வந்து வீக்லி ட்வைஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே சப்போர்ட்டிவாக மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு வரும். அது ஒரு 1 to 2 months எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஃபஸ்ட்டு சிட்டிங் எடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ டாக்டர்கிட்ட ஜாலியாக மசாஜ் பண்ணிட்டியா? அட பாவி, எனக்கு பிரச்சனை டி, அதுக்காக நான் போறேன். ஆக்சுவலி டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா சரி பண்ணிடலான்ட்டாங்க. MRI பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே. அப்போ தெரப்பி ரூம் 10 or 11? தெரப்பி ரூம் 11. ஓகே. வாங்க 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 வாங்க. ஹாய் விவேக். ஜெய்சன். ஹாய் விவேக். வினிஷ். நெக் பெயின் வந்துருக்கீங்க. நாங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெரப்பி பண்ண போகிறோம். ஓகே ஓகே. நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, சேஃப், ஓகே, செக்யூர் பிளேஸ். ஓகே, கரெக்டாக பண்ணிடலாம். நீங்கள் போகும்போது பெயின் இருக்காது. சரிங்களா? ஓகே ஷூர். எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பெயின்? ஆக்சுவலி நான் ஆக்சிடென்ட் ஆனது வந்து எனக்கு 2016 ஆக்சிடென்ட் ஆச்சு. நடுவில் கொஞ்சம் நெக் பெயின் இருந்துட்டே இருந்தது. அப்பப்போ நான் என்ன பார்த்தா கல் தாட்டிகிட்டே இருப்பேன். பேசும்போது கல் தாட்டிகிட்டே இருப்பேன். அது பெயின்னால தான். நார்மல் தான் சார். நம்ம செக் பண்ணி போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி ஆரம்பிச்சிட்டாலே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே மட்டுமே போதும், எல்லாமே கிளியர் ஆகிடும். சரி ஓகே. ட்ரெஸ் சேஞ்ச் ஹோல் இதுவா? ஆமாம் ஓகே. ஷாக்ஸ் மட்டும் போட்டுக்கணும், பேனிங் கட்டிக்கணும். ஷாக்ஸ் இருக்கும்.
ஓ இதுல ஷார்ட்ஸ் இருக்கும். ஓகே இது வந்து ஷார்ட்ஸ். ஓகே இதுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ஓகே வேக் என்ன பண்ற? செருப்பு பிஞ்சு போகும். எட்டி பார்க்கல பாப்போ, தூக்கி பார்க்கலாம். இங்க பாரு, தூக்கி பார்க்கறேன். சிக்ஸ் பேக்ல காமிச்சது புரியுதா? 6 பேக் ஆக ஃபேமிலி பேக் தான் இருக்கு. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு? இப்போ எந்த சைடு ரொம்ப அதிகமா அந்த பெயின் வந்து அதிகமா ஷூட் ஆகுது? லெஃப்ட் சைடு தான். லெஃப்ட் சைடு. நீங்க என்ன பண்ணும்போது அது டைம் நான் சும்மா உட்கார்ந்தாவே கையை ரிலாக்ஸ் ஆகி இப்படி வச்சாவும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மேல வைக்க முடியாது. எனக்கு அப்படியே பெயின் ரேடியேட் ஆகும். எதுவுமே வலிக்காது சரிங்களா? ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்றோம். நெட்டி உடப்போன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அவ்வளவுதான் சரிங்களா? ஓகே ஜஸ்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸா விட்டுருங்க. Breathe in, breathe out, breathe in, breathe out. இப்பவே கண்டுக்கிட்டது. ஸ்ட்ரெச்சஸ் கண்டிப்பா பண்ணுவோம் சார். ஓகே டெய்லி வந்து கம்பல்சரி half an hour கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பண்ணணும். ஓகே எக்ஸசைஸ் இருக்கிறது வேற, ஸ்ட்ரெச்சஸ் இருக்கிறது வேற. ஓகே ஏன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் திருப்பும் போது மடமடன்னு சவுண்ட் வரும். ஓகே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் பிடிச்சிட்டு இருக்கு. ஓகே கூடவே நமக்கு மசில்ஸும் அந்த கம்ப்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே கம்மி ஆகும். ஓகே ஓகே அப்படி இருக்கும்போது அது ப்ராப்பராக வரும். என்னண்ணே கடமுடான்னு ஒரு சத்தம். ஓகே பேபி. ஓகே ஓகே பேபி. நான் எங்கே இருக்கேன்? இது நீங்க அடிச்சீங்களா என் பொண்டாட்டி அடிச்சலாம்? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய் நீ அடிச்சு அவங்க அடிச்சாங்களா? வீடியோ ப்ரூஃப் இருக்கு. ரைட் விடு. வீட்டுக்கு போட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, நல்லா சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா? சுடு தண்ணியில் கல் போட்டு நல்லா சுடு தண்ணியில் கல் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணி வச்சு உடம்பு ஃபுல்லாக ஒத்தரம். ஓகே டவல் வச்சு டிப் பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த ஒத்தரம் வந்து ஃபுல்லாக ஒத்தரம் கொடுங்க சரிங்களா? நீ போயிட்டு வலி வந்தால் கூட கவலைப்பட வேணாம் சரிங்களா? ஓகே வலி வர்றது நார்மல். ஓகே கமல் படத்துல கட்டி போட்டுருவான். இது வேற மாதிரி இருக்கலாம். இங்கேருந்து அழுத்துறது அப்படியே இந்த கண்டினியூஷன் இருக்கு இல்லைங்க, இங்கே வலிச்சு இல்லைங்களா? அப்படியே வந்து தான் இப்படி வருது. ஒரு 3 பேசேஜ் இருக்கு. 2 3. உங்களுக்கு ஏதாவது கோவம்னா சொல்லிடுங்க. ஒரு நாள் மட்டும் ஓகே கை வந்து உதவி இருக்கக்கூடாது சரிங்களா? சரி வந்துருக்காது. நான் ஃபர்ஸ்ட் நாள் இருக்கிறதுனால நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல் ப்ரெஷர் போடல. இதுவே நார்மலா? நார்மல் தான். வீட்டுக்கு போய் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா சுடு தண்ணி வச்சு நல்லா குடிச்சு ஓகே ஓகே
A few minutes later. ஸோ ஃபைனலி செஷன் என் முடிஞ்சிருக்கு. செஷன் முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் டே செஷன் நொக்கு ஃபீல். ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வலிக்கும் ஆனா சரியா போயிடும். ஸோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மூமெண்ட்டுமே எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயான ஒரு ஃபீல் இருக்கு. சீரியஸா வந்து செம ஃபீல், செம ஒர்த் ஆக்சுவலி ஒரு மினிமலான காஸ்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்க தான் ஒரு நார்மலா வெளியில போய் டாக்டர் சொன்ன மாதிரி தான் ஒரு எம்ஆர்ஐக்கு கொடுக்குற காஸ்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டே முடிச்சிடலாம். இங்க எம்ஆர்ஐக்கு 8,000 to 9,000 அந்த காஸ்ட்டுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டே எடுத்து முடிச்சு பெயினையும் ரிலீவ் பண்ணிடலாம். சீரியஸ்லி. ஸோ இங்க வந்தாச்சு. ஹோப் இது வந்து சூப்பரா கிளியர் ஆயிடும். ஸோ இந்த பிளேஸ் இந்த பேஜோட டீடைல்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்க ஃபேமிலிலயோ இல்ல உங்களுக்கோ யாருக்காச்சும் இந்த மாதிரி தேவையில்லாம பெயின் இருந்தா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. யூ வில் நாட் ரிக்ரெட் இட். பெயினோட வந்தீங்கன்னா பெயின் இல்லாம போயிடுவீங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா, விவேக் ஜாது. பாய்.